எப்பவுமே முள்ளுச்செடி தான் வளர்ந்து கிடக்கும். சூரையா தினமும் கூலி வேலைக்கு போய் 10 ரூபாய் கொண்டு வந்தாதான் அவங்க வீடே நடக்கும். திடீர்னு ஒரு நாள் சாயந்தர நேரம் ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாமே மேகமூட்டமா மாறி மழை சோன்னு பெய்ய ஆரம்பிச்சுது. அப்போ சூரையா அவன் வீட்டு வாசல்ல நாளைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான விறகு கோடாலிய வச்சு உடைச்சுக்கிட்டு இருந்தான். பார்வதி திண்ணையிலேயே உட்காந்துக்கிட்டு ராத்திரிக்கு தேவையான சாப்பாடு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ அவங்க வளர்க்குற ஒரு சேவல் கூட அவங்க வீட்டை சுத்தி மலையில விளையாடிக்கிட்டே நனைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த மலையில சேரா இருக்கிற வழியில நடந்துக்கிட்டு ஒரு ஆள் அவங்க வீட்டுக்கு வர்றத சூரையா பார்த்தான். அவருதான் பத்ரையா. அவர் ஒரு பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு சிலுக்கு ஜுப்பாவை போட்டுக்கிட்டு தோல்ல ஒரு துண்டு போட்டுக்கிட்டு ஒரு கையில கொடையையும் இன்னொரு கையில ஒரு பெட்டியையும் பிடிச்சுக்கிட்டு வந்தாரு. அடியே பார்வதி, கொஞ்சம் அங்க பாரு. இந்த மழையில யாரோ பெரியவர் நம்ம குடிசையை நோக்கி வராரு. யார் அவரு? என்னடா சூரையா, நான் யாருன்னு தெரியலையா? உங்க அப்பாவுக்கு மருமகன், உனக்கு மாமன். என் பேரு பத்ரையா. உங்க கல்யாணத்துக்கு வந்தது, அதோட இப்பதான் வரேன். அட, நீங்களா மாமா? எனக்கு திடீர்னு அடையாளமே தெரியல. என்ன மாமா இந்த நேரத்துல மழையில நனைஞ்சுக்கிட்டு? பார்வதி, மாமாவுக்கு துடைக்க துண்டு கொண்டு வந்து கொடு. வாங்க மாமா, திண்ணையில வந்து உக்காருங்க. கும்பிடுறேன்னு. பரவாயில்லையே, இந்த ஏழையோட வீட்டுக்கு வரணும்னு உங்களுக்கு தோணி இருக்கு? அடடே, இதுல என்னம்மா தங்கச்சி இருக்கு? பணக்காரனா இருந்தா என்ன, ஏழையா இருந்தா என்ன? நான் பட்டணத்துல இரும்பு சாமா வியாபாரம் பண்றேன். லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்கிறேன். பெரிய வீடு, கார் எல்லாம் இருக்கு. என்ன இருந்து என்ன புண்ணியம்? நம்ம ஊர்ல கிடைக்கிற அமைதி அங்க கிடைக்குமா? அதனாலதான் 2 நாளைக்கு என் மருமகன் வீட்டுல தங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். இங்கதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சூரையாவும் பார்வதியும் அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அவ்வளவு பெரிய பணக்காரர் அவங்க குடிசை வீட்டுக்கு வந்தது அவங்களுக்கு பெருமையா இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி பார்வதி இருக்கிறத வச்சு சமையல் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே சாப்பிட்டாங்க. பத்ரையா எதுவும் சொல்லாம சாப்பிட்டாரு. ஆனா அடுத்த நாள்ல இருந்தே பத்ரையாவோட உண்மையான குணம் என்னங்கிறது தெரிய வந்துச்சு. சூரையா, பட்டணத்துல காலையில இட்லி தோசைன்னு நெய் போட்டு சாப்பிட்றது வழக்கம். ஆனா இங்க எதுவும் கிடைக்காதுல்ல. சரி சரி, எனக்கு மதியத்துக்கு நல்லா நாட்டுக்கோழியை பிடிச்சி குழம்பு வைக்க சொல்லு. பட்டணத்துல பிராய்லர் கோழியை சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. நம்ம ஊருக்கு வந்தாதான் நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் சாப்பிட முடியும். சரிங்க மாமா. நீங்க நாட்டுக்கோழி குழம்பு வேணும்னு சொன்னதுக்கப்புறம் முடியாத நான் சொல்ல போறேன். நீங்க பெரிய மனுஷன், எங்க வீட்டுக்கு வந்த கடவுளு. பாவம் சூரையா அவன்கிட்ட இருக்கிற 10 ரூபாயும் எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டு ரங்கைய கிட்ட 20 ரூபாவை கடன் வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை வச்சு போய் ஒரு நாட்டுக்கோழிய வாங்கிக்கிட்டு வந்தான். அன்னைக்கு மதியம் பார்வதி கஷ்டப்பட்டு சுவையான நாட்டுக்கோழி குழம்ப வச்சான். பத்ரையா அந்த நாட்டுக்கோழி குழம்ப ஊத்திக்கிட்டு நல்லா குண்டாசோறு சாப்பிட்டு முடிச்சான். இப்படி ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்ரையா அங்கேயே தங்குனா. பத்ரையா ஒரு நாள் கூட காய்கறி சாப்பாடு சாப்பிடவே மாட்டான். ஒரு நாள் மீன் குழம்புனா, ஒரு நாள் அவனுக்கு நாட்டுக்கோழி, ஒரு நாள் முட்டையோ கருவாடோ, இப்படி ஏதாவது அசைவம் தான் அவனுக்கு இருக்கணும். ஆனா சூரையா மட்டும் நம்மள தேடி வந்திருக்கிறவரு அவருக்கு எந்த குறையும் வைக்க கூடாதுன்னு சொல்லி ஊர்ல அங்க இங்கன்னு கடன் வாங்கி பத்ரையாவ நல்லாவே பாத்துக்கிட்டான். ஆனா எவ்வளவு நாளானாலும் பத்ரையா அந்த வீட்டை விட்டு போற மாதிரி தெரியல. பகல் பூரா திண்ணையில உக்காந்துக்கிட்டு அந்த ஊருக்காரங்க கிட்ட ஏதாவது பட்டணத்துக்கு அதே பேசிக்கிட்டு இருப்பான். இப்படியே 10 நாளும் ஆச்சு. சூரையா முழுசாவே கடன்ல முழுகிட்டான். வேலைக்கு போக முடியல. வீட்டுக்கு வந்த சொந்த பந்தத்தை வீட்டுல உட்காந்து கவனிக்கணும்ல. ஒரு நாள் ராத்திரி நேரம் வீட்டுக்குள்ள பத்ரையா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது சூரையாவும் பார்வதியும் திண்ணையில உட்காந்துக்கிட்டு மெதுவா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, அவரு மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? நம்ம வீட்டுக்கு வந்து 10 நாள் ஆச்சு, இன்னும் அவரு ஊருக்கு போற மாதிரியே தெரியலையே. அதுலயும் நம்ம வீட்டுல காய் சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாரு. உணவா கறியும் மீனும் தான் அவருக்கு தேவைப்படுது. நீங்க அவருக்காக ஊர் முழுக்க கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட 100 ரூபாய் கடன் வாங்கி வச்சுட்டீங்க. இப்படியே போச்சுன்னா எப்படி அந்த கடனை அடைக்க போறீங்க? அவரு போகுவாரா இல்ல இங்கேதான் இருப்பாரா? எனக்கும் இதெல்லாம் புரியுது பார்வதி. ஆனா என்ன பண்றது? அவர் எங்க குடும்பத்திலேயே பெரிய மனுஷன். அவரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை நல்லபடியா பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? நாளைக்கு சொந்த பந்தங்க வீட்டுக்கு போய் சூரையா வீட்டுக்கு போன அவன் சரியா கவனிக்கலன்னு சொன்னா எனக்கு தானே கஷ்டம். இப்படியே மானம் மரியாதைன்னு பேசிக்கிட்டே இருங்க. பட்டணத்துல அவருக்கு அவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்குன்னா 10 நாளா பட்டணத்துக்கு போகாம நம்ம வீட்டுல உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவரு பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு.
நான் நேத்து துணி துவச்சு காய வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரு நம்மளுடைய 7 ஏக்கர் பூமிய மறுபடியும் உத்து பாத்துக்கிட்டு கையில இருக்கிற புத்தகத்துல ஏதோ கணக்கு வேற போட்டுக்கிட்டு இருந்தாரு. அடியே பைத்தியக்காரி, அந்த வறண்ட பூமியை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ண போறாரு? அவருக்கு ஏக்கர் கணக்குல பூமி இருக்கு. நம்ம மேல இருக்கிற பாசத்துல தான் நம்மள பார்க்க வந்திருக்காரு. அவரே என்னைக்காவது ஒரு நாள் கிளம்புவாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ஆனா பார்வதிக்கு மட்டும் பத்ரையாவோட நடவடிக்கையில ஏதோ சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அவன் பேசுறது பழகுறது எதுவும் அவளுக்கு சரியா படல. ஒரு நாள் சூரையா ஏதோ வேலை இருக்குன்னு வண்டி எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டான். பத்ரையா திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தப்போ அப்பதான் அந்த பக்கமா வந்த அந்த ஊரோட தாசில்தார் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்வதி உள்ள நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. என்ன பத்ரையா, பட்டணத்துல இருந்து எப்படி வந்த? ஆமா, பேரம் முடிஞ்சதா? வந்து 10 நாள் ஆச்சுங்க தாசில்தார் ஐயா. இந்த சூரையா இருக்கானே ரொம்ப அப்பாவியா இருக்கான். என்னை பார்த்து ஐயோ பெரிய மனுஷன்னு மரியாதை கொடுக்கறான். தினமும் ஒரு நாட்டுக்கோழி அடிச்சு சாப்பாடும் போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் 2 நாள்ல இதை பத்தி அவன்கிட்ட பேசதான் போறேன். பத்ரையா, அரசாங்கம் முடிவு பண்ணபடி அந்த பெரிய சாலை இருக்கு, அது நம்ம சூரையாவோட இடத்த ஒட்டி தான் போக போகுது. இது வரைக்கும் அந்த இடம் ஏக்கருக்கு 10 ரூபாய் கூட போகாது. ஆனா இப்ப பெரிய சாலை வர்றதால அந்த இடம் ஏக்கருக்கு லட்சக்கணக்கில் போக போகுது. ஆனா இந்த விஷயம் சூரையாவுக்கு தெரியாது. நீ ஏதாவது சொல்லி அந்த இடத்த 100 ரூபாய்க்கு வாங்கி அப்புறம் உன் பேர்ல எழுதிக்கோ. நாம அதை பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவன் ஏன் கைக்குள்ளதான் இருக்கான். நாளைக்கு எப்படியாவது பேசி அந்த 7 ஏக்கர் பூமியை எழுதி வாங்குறேன். அவனுக்கு போனா போதுன்னு 100 ரூபாய் தரேன். இத கேட்டதும் பார்வதியோட தலையில இடிய விழுந்த மாதிரி இருந்துச்சு. இவரு உறவுக்காக வரல, இருக்கிற இடத்த புடுங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டா. சாயந்தரம் சூரையா வீட்டுக்கு வந்ததும் பார்வதி நடந்தது எல்லாத்தையும் அவன்கிட்ட சொன்னான். அப்ப சூரையா ரொம்ப கோவமா, அவனை என்ன பண்றேன்னு பாரு. என் வீட்டுல இருந்துகிட்டு எனக்கே துரோகம் பண்றானா அப்படின்னு கோடாலிய கையில எடுத்துக்கிட்டான். அமைதியா இருங்க, ஆவேசப்படாதீங்க. அவரு நம்ம வீட்டுக்கு வந்த உறவு. அவரை நாம அடிச்சு விரட்டினோம்னா ஊருக்காரங்க 4 வார்த்தை தப்பா பேசுவாங்க. வீட்டுக்கு வந்தது எதிரியாவே இருந்தாலும் அவங்கள நாம காயப்படுத்த கூடாதுன்றதுதான் நம்மளுடைய வழக்கம். அவரு நம்மள ஏமாத்த முயற்சி பண்றாரு. ஆனா அவரு மனசு நோகாம அவரை ஏமாத்தி நம்ம வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடலாம். அதுக்கு நான் சொல்றத நீங்க செய்யுங்க அப்படின்னு பார்வதி ஒரு நல்ல திட்டத்தை போட்டா. அடுத்த நாள் காலையில பத்ரையா எப்பவும் போலவே திண்ணையில உட்காந்துக்கிட்டு, பார்வதி, இன்னைக்கு கொஞ்சம் மீன் வறுவலும் மீன் குழம்பும் செஞ்சு கொடுமா அப்படின்னு அதிகாரமா சொன்னான். ஆனா பார்வதி உள்ள இருந்து ஒரு தட்டுல நேத்து வடிச்சு மிச்சமான கொஞ்சோண்டு சாப்பாடு, அதுல தண்ணிய ஊத்தி உப்பு போட்டு பக்கத்துல கொஞ்சோண்டு பச்சை மிளகா ஊறுகாவை கொண்டு வந்து வச்சா. என்னம்மா இது? நான் மீன் குழம்பு கேட்டா பழைய சோறும் ஊறுகாயும் கொண்டு வந்து தர. ஆமா, சூரையா எங்க? அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்த சூரையா கண்ணுல கண்ணீரோட வெளியில வந்து நின்னுக்கிட்டு இருந்தான். புருஷ பொண்டாட்டி 2 பேருமே பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சூரையா, என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி 2 பேருமே அழுதுகிட்டு இருக்கீங்க? யாராவது செத்து போயிட்டாங்களா? யாரும் சாகல மாமா. நாளைக்கு நாங்க தான் சாக போறோம். எங்க வாழ்க்கை மொத்தமும் போச்சு. எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம். நாளைக்கு நாங்க தான் எங்க உசுர விடணும் போல. டேய், உனக்கு தான் நான் இருக்கனே. என்னாச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. மாமா, நீ பெரிய கோடீஸ்வரன். என் வீட்டுக்கு வந்திருக்க. உனக்கு எந்த குறையும் வைக்க கூடாதுன்னு சொல்லி வட்டி வியாபாரி சுப்பையா கிட்ட நான் 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தேன். அந்த பணத்துல தான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தேன். இப்ப அந்த சுப்பையா வந்து பணத்தை இப்பவே கொடு, இல்லனா உன்னோட அந்த 7 ஏக்கர் பூமியையும் என் பேர்ல எழுதிப்பண்ணு மிரட்டிக்கிட்டு இருக்கான். எங்களை இந்த வீட்டை விட்டு வேற வெளியில துரத்திடுவானா. அந்த பூமியும் போச்சுன்னா நாங்க எங்க தான் போறது? அண்ணன், உங்களை ராஜாவா பாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக அவரு இப்ப பிச்சைக்காரனா நின்னுக்கிட்டு இருக்காரு. இந்த சாப்பாடு கூட நேத்து மிச்சமான சாப்பாடு தான். நாங்க 2 பேரும் சாப்பிடவே இல்ல. நீங்களாவது சாப்பிடுவீங்கன்னு தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். இத கேட்ட உடனே பத்ரையாவோட தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. எந்த பூமியை எடுத்துக்கிறதுக்காக அவன் திட்டம் போட்டு இங்க வந்தானோ, இப்ப வெறும் 5000 ரூபாவுக்கு அது வட்டி வியாபாரிக்கு போயிடுமோ அப்படின்னு பயந்தான். என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் முழிக்க ஆரம்பிச்சான். ஐயோ, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? 7 ஏக்கர் பூமியை எதுக்குடா சுப்பையா கையில கொடுக்கற? அவன் பெரிய திருடன், உன்னை ஏமாத்திடுவான். இந்த இடம் வித்தா இப்ப என்ன விலைக்கு போகும்? 1000 ரூபாய்க்கு கூட போகாது. ஆனா நான் இந்த இடத்துக்கு உனக்கு 10,000 ரூபாய் தரேன்.
பேசாம நீ இந்த இடத்த எனக்கே வித்துட. சுபையா கிட்ட வாங்கின 5000 ரூபாயை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற பணத்துல எதனா கடையை வச்சு பொழைச்சிக்கோ. உனக்காக இந்த மாமன் இருக்கண்டா. அப்படின்னு பத்ரையா சொன்னது கேட்டு சூரையா எந்த பதிலும் கொடுக்கல. ஆனா பார்வதி அவ கண்ணுல இருந்து வந்துகிட்டு இருந்த கண்ணீரை தொடச்சுக்கிட்டு ரொம்ப தைரியமா தெளிவா பத்ரையா முன்னாடி போய் நின்னு, என்னங்கண்ண, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, பட்டணத்துல கோடி கணக்குல லாபம் சம்பாதிக்கிற வியாபாரம் இருக்கு. நீங்க போய் இந்த 7 ஏக்கர் பூமிய வாங்கலாமா? அது வறண்ட பூமி, அங்க எதுவுமே விளையாது. பக்கத்துல காவா வேற போய்கிட்டு இருக்கு. எங்களுக்காக நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து அந்த இடத்த வாங்குறது உங்களுக்கு நஷ்டம். ஏன் இப்படி பண்றீங்க? அதை கேட்டு பத்ரையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. பார்வதி கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆமா மாமா, நீங்க எங்க குடும்பத்துக்கே பெரிய மனுஷன். எங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க. எங்களால உங்களுக்கு எதுக்கு நஷ்டம்? நான் தாசில்தாரை போய் பார்த்தேன். என் இடத்துக்கு பக்கத்துல தான் பெரிய சாலை வருதாமா. இப்ப அந்த இடத்தோட மதிப்பு ₹1,00,000 இருக்குமாமா. ₹1,00,000 மதிப்புள்ள இடத்த நான் எதுக்காக 10,000 ரூபாய்க்கு விற்கணும்? சுப்பையா வந்து கடனை கேட்டாலும் அவனையே ₹1,00,000 அந்த பூமியை எடுத்துக்க சொல்லுவனே. அத கேட்ட உடனேயே பத்ரையாவோட இதய துடிப்பே நின்னு போச்சு. அவன் மனசுல போட்டிருந்த திட்டம், தாசில்தார் கிட்ட அவன் பேசினது எல்லாமே புருஷன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இவங்க உஷாராயிட்டாங்க அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இங்க பாருங்க ஐயா, உறவு அப்படிங்கிற பேரை சொல்லி வீட்டுக்குள்ள வந்து நாங்க போட்ட சாப்பாட்டையே சாப்பிட்டுட்டு எங்களுக்கே துரோகம் நினைக்கிறீங்களே, இது நியாயமா? நீங்க தாசில்தார் கிட்ட பேசினத நான் கேட்டேன். ஆனா அப்பவும் உங்களை கழுத்து பிடிச்சி வெளியில நாங்க தள்ளல. ஏன்னா நீங்க எங்க சொந்த பந்தம். உங்களை அசிங்கப்படுத்துறதுல எங்க விருப்பம் இல்ல. நாங்க ஏழைங்களா இருக்கலாம், அப்பாவிங்களா இருக்கலாம், ஆனா அதுக்காக நாங்க முட்டாளுங்க கிடையாது. இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. இன்னொரு தடவை எங்க வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. வந்தா என் வீட்டுக்காரரு சும்மா இருக்க மாட்டாரு. பத்ரையாவுக்கு இன்னும் ஒரு நொடி கூட அங்க இருக்கிற தைரியம் வரவே இல்ல. அவன் யாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் ரொம்பவும் பயந்தான். என்ன மன்னிச்சிடு சூரையா, நான் தான் இடத்து மேல ஆசைப்பட்டு கம்மி விலையில இந்த இடத்த வாங்கலான்னு வந்தேன். ஆனா கிராமத்து ஜனங்களுக்கு என்ன பெருசா தெரிய போகுதுன்னு நினைச்சேன். ஆனா உன் பொண்டாட்டியோட புத்திசாலித்தனத்துக்கிட்ட நான் தோத்து போயிட்டேன். அப்படின்னு சொல்லி பத்ரையா பெட்டி எடுத்துக்கிட்டு வந்த வழியிலேயே கிளம்பி போயிட்டான். அப்ப சூரையா பார்வதிய பெருமையா பார்த்தான். நீ ரொம்ப புத்திசாலி பார்வதி. உன்னை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு. உன்னோட புத்திசாலித்தனத்தால தான் அந்த பத்ரையா இப்போ வெளியில போயிட்டான். இந்த சந்தோஷத்துல நாம இன்னைக்கு நாட்டுக்கோழி வாங்கி சமைக்கலாம். பார்வதி அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள போனா. அந்த 7 ஏக்கர் பூமிய ₹1,00,000 வித்து அவங்களுடைய கடன் எல்லாத்தையுமே அடைச்சு பச்சை பசேல்னு இருக்கிற வயலை வாங்கி புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா வாழ்ந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்க எதிரியாவே இருந்தாலும் அவங்கள நல்லபடியா பார்த்து அனுப்பணுங்கிறது தான் நம்மளுடைய வழக்கம். ஆனா யார் ஒருத்தங்க நம்மள ஏமாத்துற எண்ணத்தோட வீட்டுக்கு வராங்களோ அவங்கள உறவா இல்ல மனுஷங்களா கூட மதிக்க கூடாது. கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிதான் ஆகணும். கிராமத்து இல்லத்தரசி. வெயில் காலம், வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற குளம் கொட்டை எல்லாமே தண்ணி இல்லாம காஞ்சி போச்சு. ஆனா ஊரோட எல்லையில இருக்கிற லக்ஷ்மியோட வீட்டை சுத்தி மட்டும் எல்லாமே பச்சை பசேல்னு இருந்துச்சு. மதிய நேரம் சோமையா லக்ஷ்மி 2 பேரும் தலைமையில கூடையே வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களால வெயில் தாங்க முடியலனாலும் முகத்துல ஒரு சிரிப்பு மட்டும் குறையல. ஏங்க, இன்னும் கொஞ்சம் வேகமா நடங்க. அந்த 3வது தெருவுல நாகமாத்த நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. வெயில்ல கத்திரிக்காய் வாடி போறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் வித்தாகணும். ஆமா லக்ஷ்மி, வெயில பாத்தியா? நெருப்பு நெருப்பு மாதிரி இருக்கு. தண்ணியே கிடைக்காத இந்த காலத்துலயும் இவ்வளோ அழகா காய்கறி எல்லாம் எப்படிதான் நீ வளர்க்குறனே புரியல. ஊர்ல இருக்கிறவங்க எல்லார் தோட்டமும் வாடி போயிருக்கும் போது நம்ம தோட்டம் மட்டும் பச்சை பசேல்னு இருக்கு. தோட்டத்துல விளையிறது செடிகளா பார்க்காம நம்ம பிள்ளைகளா பார்க்கணும். அந்த பூமி தாயை நாம சந்தோஷப்படுத்தினா அந்த பூமி தாய் நமக்கு என்ன தேவையோ அத விளைச்சலா திருப்பி கொடுப்பா. அங்க பாத்தீங்களா, நாகம்மா திண்ணையில உக்காந்துக்கிட்டு நமக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. வா லக்ஷ்மி, வந்து உக்காரு. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? உன் கூடையில இருக்கிற காய்கறியை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. என் தோட்டத்துல இருக்கிற துளசி செடி கூட வாடி போய் காஞ்சு போச்சு. ஆனா உன்னோட தோட்டத்துல மட்டும் இந்த சொரக்காய் எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாகமத்த, அது கடவுளோட கருணை. ஆத்தங்கரையோரமா எங்க வீடு இருக்கிறதுனாலதான் இப்படி காய்கறி நல்லா விளையுது. கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் இப்பதான் செடியில இருந்து பறிச்சுது, அதை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் தானே? என்ன சோமையா, உன் பொண்டாட்டி உன்னை நல்லா தான் பாத்துக்கிறாளா?
இல்ல ராவும் பகலுமா ஆத்துக்கு போய் தண்ணிய கொண்டு வர சொல்லி உசுர வாங்குறாளா? பாவம் மெலிஞ்சு போயிருக்கியே. ஐயோ இல்ல அத்தை, லக்ஷ்மி என்ன மகாராஜா மாதிரி பாத்துக்கிறா. நான் கொண்டு வர்றது 2 குடம் தண்ணி தான். லக்ஷ்மி தான் ராத்திரி முழுக்க தோட்டத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த காய்கறியை பார்த்துட்டு நீங்களே பாராட்டுவீங்க. சரி சரி, ஒரு 1/2 கிலோ கொடு. இந்த வெயிலையும் இந்த காய்கறி இவ்வளவு நல்லா இருக்குன்னா இது பார்க்க அதிசயமா தான் இருக்கு. சரி, விலை என்ன? உங்ககிட்ட போய் விலையை பெருசா பேசுவேனா? ஒரு 5 ரூபாய் கொடுங்க போதும். நம்ம ஊருக்காரங்க கிட்ட லாபத்தை அதிகமா எதிர்பார்த்து நாங்க வியாபாரம் செய்யல. அப்படி ஊருக்குள்ள வியாபாரத்தை முடிச்சதுக்கு அப்புறமா லக்ஷ்மி சொன்ன மாதிரியே சோமையா ஜமீன்தாருடைய பங்களா வீட்டுக்கு போனா. லக்ஷ்மி வீட்டுக்கு போய் தோட்டத்துல வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா. சோமையா கூட நிறைய காய்கறி கொண்டு வரத பார்த்து ஜமீன்தாருடைய வேலைக்கார ராமையா வெளியில வந்தான். என்ன சோமையா, இன்னைக்கு கூட நிறைய காய்கறி இருக்கு. ஐயா வீட்டுக்குள்ள அனல் தாங்க முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த காய்கறியை பார்த்தா உயிரே வந்த மாதிரி இருக்கும். வா உள்ள போலாம். சோமையா வீட்டுக்குள்ள போனா. அப்ப அங்க ஜமீன்தார் ஒரு நாற்காலியில உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. வா சோமையா, என்ன வெயில்ல கூட உன் வியாபாரம் நல்லபடியா நடக்குது போலயே. இந்த ஊர்ல தண்ணி எங்க இருக்குன்னு நீ காய்கறிய விளைய வச்சுக்கிட்டு இருக்க. என் தோட்டத்துல பழச்செடி கூட வாடி போச்சு. ஐயா, என் கூடையில தக்காளி, கத்திரிக்காய், சொரக்காய் எல்லாம் இருக்கு. என் பொண்டாட்டி லக்ஷ்மி ராத்திரி முழுக்க ஆத்து தண்ணியை கொண்டு வந்து ஊத்தி விளைய வச்ச காய்கறி ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. ஓஹோ அப்படியா? ஆமா சோமையா, என்ன இது காயெல்லாம் பார்க்க ரொம்ப புதுசு மாதிரி இருக்கே. வெளியில 100 டிகிரி வெயில் அடிக்குது, ஆனா இப்பதான் செடியில பறிச்ச மாதிரி இருக்கே. உன் பொண்டாட்டி லக்ஷ்மி சாதாரண பொண்ணு இல்ல சோமையா. ஒரு பொண்ணு நினைச்சா உலகத்தையே உருவாக்கலாம் அப்படின்னு உன் பொண்டாட்டி நிரூபிச்சிருக்கா பாரு. ஆமாங்க ஐயா, அவளுடைய விடாமுயற்சியால தான் இந்த விளைச்சல். என்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டா. நான் தான் கட்டாயப்படுத்தி கூட எடுத்துட்டு வந்தேன். ராமையா, இந்தா சோமையாவுக்கு 2 ரூபாய் அதிகமாக கொடு. இவ்வளோ நல்ல காய்கறிக்கு 2 ரூபாய் கூட கொடுக்கறது தப்பு இல்லை. சோமையா, உன் பொண்டாட்டிய பாராட்டினேன்னு சொல்லு. ஒரு பொண்ணு தான் வீட்டோட கௌரவம் அப்படின்னு உன் பொண்டாட்டி நிரூபிச்சிட்டா. சோமையா சந்தோஷமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். சூரியன் மறைஞ்சுக்கிட்டு இருந்தான், ஆனா அனல் மட்டும் குறையல. லக்ஷ்மி சோமையா வரதுக்குள்ளேயே ஆத்துக்கு போய் பானையில நிறைய தண்ணியை கொண்டு வந்து வச்சிருந்தா. சோமையா வந்த உடனே அவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தான். வந்துட்டீங்களா? ரொம்ப அசதியா இருக்கீங்க போல. இந்த தண்ணியை குடிங்க. இன்னைக்கு வியாபாரம் எப்படி நடந்துச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? லக்ஷ்மி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜமீன்தார் ஐயா காய்கறிகளை பார்த்துட்டு எவ்வளோ பாராட்டினாரு தெரியுமா? சோமையா, உன் பொண்டாட்டி சாதாரணமான பொண்ணு இல்லை. இவ்வளோ வெயில் அடிக்கும் போதும் இவ்வளோ நல்லா காய்கறியை வளர்த்துருக்கான்னா அவ ரொம்ப திறமசாலின்னு சொல்லி அவர் உன்னை தனியா பாராட்டினாரு தெரியுமா? அவரு பெரிய மனுஷன் என்ன பாராட்டினாருன்னா சந்தோஷம்தான். ஆனா நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? என் கடமையை நிறைவேத்தின அவ்வளவுதானே. இல்ல லக்ஷ்மி, அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. ஒரு பொண்ணு நினைச்சா வறட்சி காலத்திலயும் சொர்க்கத்தை உருவாக்க முடியும்னு சொன்னாரு. அதை கேட்கும்போது எவ்வளோ பெருமையா இருந்தது தெரியுமா? நாகமாத்த உன்னை பத்தி ஏதேதோ சொல்றாங்க, ஆனா ஜமீன்தாருக்கு நீ யாரு அப்படிங்கிறது இப்பதான் தெரிய வந்திருக்கு. இப்ப மத்தவங்க பேசுனதை பத்தி ஏன் நாம பேசணும்? வாங்க போலாம். நாம இருட்டாகிறதுக்கு முன்னாடியே தண்ணியை கொண்டு வந்து செடிகளுக்கெல்லாம் ஊத்தணும். இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகம் இல்ல, அதுல செடியெல்லாம் கொஞ்சம் வாடி போச்சுங்க. அதோ அங்க பாத்தீங்களா, அந்த மூலையில இருக்கிற செடியெல்லாம் எப்படி வாடி போய் தொங்கி போச்சுன்னு. ஆமா லக்ஷ்மி, அடிக்கிற வெயிலுக்கு பாவம் இந்த சின்ன செடிங்கெல்லாம் என்ன பண்ண சொல்லு. நாம காலையில செடிங்களுக்கு தண்ணி ஊத்தினாலும் மதியமே அது காஞ்சு இல்ல போயிடுது. நீ போய் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ லக்ஷ்மி. நான் ஆத்துக்கு போய் தண்ணி கொண்டு வந்து எல்லா செடியோட வேரும் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். வேண்டாங்க, நாள் புற கூடிய சுமந்துக்கிட்டு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அசதியா இருப்பீங்க. நாம 2 பேருமே போலாம். நீங்க தண்ணியை மோந்து கொடுங்க, நான் அதை கொண்டு வந்து செடிங்களுக்கு ஊத்துறேன். இந்த செடிங்க நமக்கு பிள்ளைங்க மாதிரி. நாம பசியோட இருந்தாலும் பரவாயில்ல, இந்த செடிங்க தாகத்தோட இருக்கவே கூடாது. இந்த பூமி தாயி நம்மள நம்பி இருக்காங்க. அவங்கள நம்ம நல்லபடியா பாத்துக்கணும் இல்லைங்க? உன் பேச்சை கேட்டா என் உடம்புல இருக்கிற அசதியெல்லாம் பறந்து போயிடுது. உன்னை மாதிரி பொண்ணு இருக்கிற வீடு எப்பவும் சொர்க்கமாக தான் இருக்கும். சரி வா, ஆத்துக்கு போய் தண்ணி கொண்டு வந்து இந்த செடிங்களோட தாகத்தை தீக்கலாம். லக்ஷ்மியும் சோமையாவும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பானை எடுத்துக்கிட்டு ஆத்துக்கிட்ட போனாங்க. ஆத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை கொண்டு வந்து அவங்க செடிங்களுக்கு ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. ஊருக்குள்ள கிணத்துல தண்ணி இல்லைங்கிறதுனால ஊர் பொம்பளைங்க எல்லாருமே ஆத்துக்கு தண்ணி எடுக்க தான் வந்தாங்க. ஏமா லக்ஷ்மி, இப்பதான் வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த, மறுபடியும் இவ்வளவு தூரம் வந்து பானை தண்ணியை கொண்டு போறியே,
உன் பொறுமைய பாராட்டணும். உனக்கு இடுப்பெல்லாம் வலிக்காதா? என்ன பண்றது சுப்பம்மக்கா, செடிங்க எல்லாம் நம்மள நம்பிதான் அங்க இருக்கு. அந்த செடிங்க தாகத்தோட இருந்தா வாடி போயிடும் இல்லையா? அதுங்க வாடி போச்சுன்னா என் மனசுக்கு கேட்காதே. இந்த பானை தண்ணிய தூக்கும் போது கஷ்டமா இருக்கிறத விட அந்த செடிங்க வாடி போறத பார்க்க தான் கஷ்டமா இருக்கு. அதனாலதான் தண்ணிய கொண்டு போய் நான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். நீ தோட்டத்துக்கு தண்ணி ஊத்த தண்ணி கொண்டு போற, நாங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்களோட தாகத்தை தீக்க தண்ணி கொண்டு போறேன். ஆமா லக்ஷ்மி, உனக்கு மனசாட்சி இல்லையா? பாவம் சோமையாவை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? இந்த வெயில்ல கால் எடுத்து வெளியில வைக்க முடியல, தர நெருப்பு மாதிரி கொதிக்குது. பாவம், அவனை ஆத்து வரைக்கும் அனுப்பி தண்ணி கொண்டு வர வைக்கிற. அம்மா, புருஷனை வீட்டுல உட்கார வச்சுட்டு நாம வேலை செய்யறதுக்கு பேரு பாசம்னு சொல்லலாம். ஆனா அவருக்கு துணையா இருக்கிறது தானே வாழ்க்கை துணையா என்னோட கடமை. அவரை நான் தனியா கஷ்டப்பட வைக்கலையே, கூட துணைக்கு நானும் தானே இருக்கேன். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்தும் போது அந்த குடும்பம் நல்லபடியா இருக்கும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நானும் என் புருஷனும் எங்க குடும்பத்துக்காக, எங்க தோட்டத்துக்காக ஒன்னா சேர்ந்து கஷ்டப்படுறோம். ஆமா நகமாத்த, லக்ஷ்மி என் கூட இருந்தா 1000 யானை பலம் எனக்கு கிடைக்கும். லக்ஷ்மி கொடுக்குற தைரியத்துக்கு முன்னாடி இந்த பானையெல்லாம் எனக்கு கனமாவே இல்லை. இவளுடைய விடாமுயற்சியை பார்க்கும்போது என் அசதியெல்லாம் தானாவே போயிடும். ஜமீன்தாரும் லக்ஷ்மியோட திறமைய மனசார பாராட்டினாரு. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. பாத்தியா நாகம்மா, சோமையாவுக்கு லக்ஷ்மி மாதிரி மனைவி கிடைக்க அவன் கொடுத்துதான் வச்சிருக்கணும். பாவம் லக்ஷ்மி தானே கஷ்டப்பட்டு தண்ணியை கொண்டு போய் செடிங்களுக்கு ஊத்துறான். அந்த செடிங்க தான் இப்ப காய்கறியா மாறி இருக்கு. அந்த காய்கறியை நாம தானே சாப்பிடுறோம். லக்ஷ்மி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்துதான் வச்சிருக்கணும். லக்ஷ்மி, உன்னுடைய புத்திசாலித்தனமும் உன்னுடைய உழைப்பும் தான் உன் வீட்டுக்கு கௌரவத்தை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு எனக்கு தெரியும். ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி மட்டும் கொண்டு வந்த பானை தண்ணி எல்லாத்தையுமே தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு ஊத்திக்கிட்டே இருந்தா. அவ தண்ணி ஊத்தும் போது செடிங்க கூட பேசுற மாதிரி தெரிஞ்சுது. சோமையா சாப்பிட்டு முடிச்சுட்டு தோட்டத்துல கைத்துக்கட்டல் போட்டு உக்காந்துருந்தான். லக்ஷ்மி, வந்து தூங்கலாம்ல, நாளைக்கு காலையிலேயே சந்தைக்கு வேற போகணுமே. இதோ இன்னும் 10 செடி மட்டும்தாங்க இருக்கு, அதுக்கு தண்ணி ஊத்திட்டு வந்துடுறேன். பாருங்க, தண்ணி ஊத்தின உடனே இந்த செடிங்க எல்லாம் என்னை பார்த்து எவ்வளவு அழகா சிரிக்குதுன்னு. பாவம், பகல் பூரா வெயில கஷ்டப்பட்டு இப்பதான் தாகத்தை தீர்த்துக்குதுங்க. இப்பதான் இவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு லக்ஷ்மி. நானும் உன்ன மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கணும். ஏன் இப்படி சொல்றீங்க? ஒரு பொண்ணு அவ குடும்பத்தையும் புருஷனையும் எப்படி பாத்துக்கிறாளோ அதை வச்சுதான் அந்த குடும்ப கௌரவமே இருக்காமா. நீங்க சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு 1000 யானையோட பலம் கிடைக்குங்க. அதனாலதான் இந்த வறட்சி காலத்திலயும் நாம இவ்வளவு அழகா தோட்டத்தை வளர்த்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அடுத்த நாள் காலையில அந்த ஊர் ஜமீன்தார் கூடவே அவருடைய மனைவியையும் கூட்டிக்கிட்டு சோமையோட வீட்டு தோட்டத்தை பார்க்க வந்தாரு. அந்த வீட்டு தோட்டம் அழகாவும் அங்க இருக்கிற அத்தனை காய்கறிகளையும் பார்த்து அவங்க 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. லக்ஷ்மி, சோமையா, நான் எத்தனையோ தோட்டத்துக்கு போயிருக்கேன், எத்தனையோ இடங்களுக்கும் போயிருக்கேன். ஆனா உங்க தோட்டத்துல இருக்கிற இந்த அமைதியும் சந்தோஷமும் எந்த தோட்டத்திலையும் இருந்ததில்ல. லக்ஷ்மி, உன்னை பார்க்க ரொம்ப பெருமையா இருக்குமா. உன்னை மாதிரி பொண்ணு வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த வீடு சொர்க்கமா தான் இருக்கும். பாத்தீங்களா, நம்ம தோட்டத்துல இருக்கிற எல்லா மரமும் வாடி கொட்டியே போச்சு. ஆனா இங்க இந்த பொண்ணு இந்த இடத்துல இவ்வளவு அழகான ஒரு தோட்டத்தையே உருவாக்கியிருக்காளே. லக்ஷ்மி, உன் முகத்துல எப்பவுமே இருக்குமே ஒரு அமைதி, அது இந்த தோட்டத்திலயும் தெரியுது. உன் திறமையால இந்த தோட்டத்தை இன்னும் நீ ரொம்பவே அழகாக்கியிருக்க. அம்மா, உங்களை மாதிரி பெரியவங்க எங்க வீட்டுக்கு வர நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தான். இல்லம்மா, இது உன்னுடைய உழைப்பு. சோமையா ரொம்ப கொடுத்து வச்சவன். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு அவன் அதிர்ஷ்டம்தான் பண்ணியிருக்கணும். ஆமாமா, நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற பொண்ணு. உனக்காக இந்த 1 ஏக்கர் பூமியை தரேன். உன் தோட்டத்தை இன்னும் பெருசாக்கு. ஐயா, எங்களுக்கு அதெல்லாம் வேணாங்க ஐயா. இப்ப இருக்கிறதே எங்களுக்கு போதும். இது உனக்காக சும்மா கொடுக்கல, உன் பொண்டாட்டியோட திறமைக்கான பரிசு இது. நாகம்மா மாதிரி ஆட்களும் லக்ஷ்மியோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அவளை பாராட்டினாங்க. அப்படி அந்த வறட்சி காலத்துல கூட லக்ஷ்மியோட வீடு மட்டும் ரொம்ப அழகா இருந்துச்சு. பொண்டாட்டி அப்படின்னா வீட்டு வேலை செய்யற ஒரு பொண்ணு இல்ல, அந்த வீட்டுக்கே வெளிச்சத்து கொண்டு வர பொண்ணு அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பொண்ணு நினைச்சா ரொம்ப பொறுமையாவும் அவளுடைய திறமையாலையும் அந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். புருஷனோட கௌரவம் தான் தன்னுடைய கௌரவமா நினைக்கிற பொண்ணு இருக்கிற வீடு எப்பவுமே நல்லாதான் இருக்கும்.